நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொண்ட பாதிப்பு எனக்கு தான், நமக்கு தான். அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை நெருக்கம், கேடான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கேடு உண்டாக்கி கொண்டாய், உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொண்டாய், அதனால தான் பாதிப்பு. என்றாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகளே, இந்த காரியத்தில் தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு நீயே கேட்ட உண்டு பண்ணிட்ட, என்ன பண்றதுன்னு நீ நினைக்கிற, நான் இன்னும் உன் மேல அன்பா இருக்கிறேன், இன்னும் உன் மேல பாசமா இருக்கிறேன், நான் இன்னும் உனக்கு சகாயம் செய்ய உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் கேடான காரியத்தை செய்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, இந்த தப்பை பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணி உமக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டா அவர் அணைத்து கொள்ளுவார், பரிசுத்தப்படுத்துவார். இனி அப்படி செய்யாதேன்னு ஆலோசனை கொடுப்பார். உங்களை வெறுத்து விட மாட்டார். போ, என்கிட்ட வராது அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் உங்களை அன்போடு அணைத்து கொள்ள, என்னிடத்தில் உனக்கு சகாயம் இருக்கிறது மகனே மகளேன்னு கூப்பிடுகிறார். அவருடைய